இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா? கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்தாலும் அந்த அறுதி பெரும்பான்மையை பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம புகழேந்தி சாரிடம் கேட்கக்கூடிய கேள்வி, ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் யாருக்கு அழைப்பு விடுப்பார்? கூடுதலாக வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது மரபு. ஆனால் அந்த மரபுகள் எல்லாம் பல மாநிலங்களில் 2014க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. சிக்கிமாக இருக்கட்டும், கோவாவாக இருக்கட்டும், அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், பல மாநிலங்களில் அந்த கூடுதலாக வெற்றி பெற்ற கட்சிகளை ஆட்சிகளை அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதை தடுத்து அவர்கள் அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை பெற்று அவர்களை ஆட்சி அமைக்க கோரும் ஒரு புதிய முறை தொடர்ச்சியாக பல மாநிலங்களில் கடைபிடிக்கிறது. தமிழகமும் அத்தகைய நிலைக்கு இப்போது தள்ளப்படுமா என்பது மணி இப்பொழுது 6 மணி ஆகப் போகிறது. இன்னும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்த அறுதி பெரும்பான்மையை விஜய் கட்சி எட்டவில்லை. திமுக கூட்டணி இப்போதுள்ள நிலவரப்படி 72 இடங்கள், அதிமுக 53 இடங்கள். இந்த நிலை மாறவே இல்லை கடந்த 3 மணி நேரமாக. இன்னும் வாக்கு எண்ணிக்கை சில இடங்களில் தான் எண்ணப்பட வேண்டியிருக்கு, முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. 10 இடங்களுக்கும் குறைவாக 100, 1000 வாக்குகள் முன்னிலை பின்னிலை என்று இருக்கிறது. இருந்த போதிலும் 10 தொகுதிகளை இன்னும் விஜய் பெறுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த 10 தொகுதிகளை பெற்ற கட்சிகள் இல்லை. அதிகமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 5, அங்கு பாமக 5 என்றுதான் இருக்கிறது. இப்போது ஆளுநர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? முதல்ல சொன்னதுதான் சரி கண்ணன். ஒரு பெரிய விஷயத்தை ஞாபகப்படுத்திங்க. நான் அப்போ அங்கேருந்து நேரம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன். நான் ஏடிஎம்கேல ஆஃப்டர் டிமேஸ் ஆஃப் அம்மா. அப்போ சசிகலா இருந்தாங்க. நேற்று கூட அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, நான் நாளை ஆட்சி அமைப்பேன், நான் சுற்றிலாம் வந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நாளைக்கு நிச்சயமாக அம்மா ஆட்சி அமையும், என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டிங்களான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. இதே மாதிரி தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மெஜாரிட்டியோடு சைன் பண்ணி கொடுத்தப்போ வித்யாசாகர்ன்ற கவர்னர் காணாமல் போனார். பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையான்னு. அப்போ போன வித்யாசாகர் போனவர் தான் இந்த பக்கம் தீர்ப்பு வந்துச்சு, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. இது எப்படி தீர்ப்பு வருவது தெரியும் கவர்னருக்குன்னு முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டார். இது ஹிஸ்டரி, இதெல்லாம் முடிஞ்ச கதை. பட் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயக டெமோக்ரஸி படி நீங்கள் அறுதி பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ சிங்கிள் மெஜாரிட்டி அவங்கள கூப்பிடணும். அதுதான் நியாயம், அதை தான் ஆளுநர் செய்ய வேண்டும், இதுதான் சட்டம். கான்ஸ்டிடியூஷன்ல சப்போஸ் இப்ப எஜமான் சொன்ன நான் முதலாளின்னு சொல்லி டெல்லியில இருந்து அவர் ஒரு லெட்டர் கொடுத்து நாங்க டிஎம்கேக்கு யாருக்கோ சப்போர்ட் பண்றோம், இது பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம், விஜய்னா முடிஞ்சிச்சு பரவாயில்ல, ஆளுநர் கூப்பிட்டுருவார். வேற மாதிரி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆளுநருக்கும் முதலாளி வேற மாதிரி எப்படி மாறுவீங்க? ஆமா, ஆளுநருக்கும் முதலாளி டெல்லி தான், எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலாளி டெல்லி தான். ஆகவே டெல்லி தான் முடிவெடுக்கணும் இப்போ ஆளுநர் பற்றி. ஆகவே ஆளுநர் என்ன செய்ய போறாருன்னு நீங்கள் நானும் முடிவெடுக்கிறது இல்லை, அது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லுவார். இப்போ அப்படி முடிவு எடுத்தாலுமே கூட்டல் கழித்தல் கணக்குகளில் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்சியில ஒரு கூட்டணியை மொத்தமா அழைச்சிட்டு போனோம். இங்க இருந்து காங்கிரஸ், விசிகா மொத்தமா இல்லைன்னா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக எல்லாத்தையும் ஒண்ணு போல அழைச்சிட்டு போகணும். 4 பேர் லெட்டர் ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் உடையுமா? 4 பேர் லெட்டரையும் கொண்டு போய் கொடுக்கணும், 4 பேரையும் கவர்னர் பரிசீலனை பண்ணணும், இது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்க 4 பேர் கொடுத்தது ஏத்துக்கிட்டேன்னு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கணும். இத்தனையும் அதில் சட்டப்படி நடக்கணும். ஆனா கேமே சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம். ஓகே ஜெயச்சந்திரன் சார், உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமே அவங்க ஆட்சியில் பங்கு அளிப்பவர்களுக்கு எங்கள் கூட்டணி நாங்கள் முதல் குண்டு வீசப்படுகிறது என்று அவர் பேசினார் விக்கிரவாண்டியில். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஆதரவா டிடிவி தினகரன் பேசினார். பிரேமலதா விஜயகாந்த் ஆட்சியில் பங்கு என்ற கட்சிக்கு எங்கள் ஆதரவுனார். பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன், அந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மற்றும் அன்புமணி ராமதாஸ், எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில் பங்கு என்ற கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து யாரும் அவங்க கூட பேசலை. அன்புமணி ராமதாஸ் கூட பேசலை, டிடிவி தினகரன் கூட பேசலை, பிரேமலதா விஜயகாந்த் கூட பேசலை, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட பேசலை. எந்த கட்சியோடய அவங்க பேச்சுவார்த்தை ஒரு நாள் 2 நாளில் 2.5 வருஷமாக எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தலை. சில தலைவர்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, செங்கோட்டையன், ஜெசிடி மறுபடி ஒன்றா இணைந்தவங்களை மட்டும். கட்சி கூட்டணி என்பது அவர்களுக்கு அப்பவுமே ஒரு அலர்ஜியாக இருந்ததால் அந்த பேசுவதற்கு மீட்டிங்கில் மட்டும் சொன்னாங்க. ஆனால் கடைசி வரை அது பேசலை. இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, தொகுதிகள், நம்மளோட இலக்குகள் என்ன, இதை பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போது தேர்தல் முடிவடைந்து விட்டது, ஆட்சிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்
கூப்பிட்டு பேசுவாங்களா? ஏன்னா நான் சொல்லுது எதுவுமே அதிகாரம் ஒன்றுமே இல்லாத போதே அவங்க வந்து ரொம்ப ஒரு மனப்பான்மையில பேசலை. அவங்க விஜயை பார்க்குறதே ஒரு பெரிய இதுதான் இருந்தது. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது கூட ஆதவ அர்ஜுனா, ஆரோக்கியராஜி உள்ளிட்டவர்கள் பேசுவது, புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் பேசுவது கூட ஒரு பெரிய சிக்கலான இருந்த சூழ்நிலை இருந்தது. இனிமேலாவது இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை மாதிரி இது மாதிரி ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்போது அவர்கள் ஒரு கட்சியை இணைத்த முடியாது. இப்போது கண்டிப்பாக பல கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவர்களால் முடியுமா? ஏன் அந்த சிக்கல் இருந்தது? எதனால் அந்த கூட்டணி அமைக்க முடியலை? அந்த தலைமையோட தொடர்பற்ற சூழ்நிலை தொடர்ந்து இருந்தது தான் காரணமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக. அதாவது அந்த தலைமை வந்துட்டு அவரை சுற்றி ஒரு பவுண்டரி மாதிரி சார். அவர் நேரடியான சந்திப்பு எந்த தலைவர் கூட தொடர்பு இல்லை. அப்பவுமே இல்லை, இப்பவும் இல்லை சார். அந்த சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இதை மீறி எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த தொலைக்காட்சி மூலயமா ஒரு இதை சொல்ல நான் விளைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 40 நிச்சயமாக தலைவர் வந்து நேரடியான தொடர்போடு அவங்கள நாங்கள் எந்த விதத்துலையும் அவங்கள அப்ரோச் பண்ணலை. 40 சீட்டும் துணை முதல்வர்ன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக எடுத்தார்கள். அதை தலைவர் வந்து கொள்கை ரீதியாக ஒரு அங்க போனாரோ இல்ல கூட்டணி சார் அவர் அங்க போய் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆதவர்ஜன் இங்க இருந்து போனா கூட கொஞ்சம் கூடுதல் சீட் கிடைத்தா பெரிய வாய்ப்பு வீசிக்காக இருந்திருக்கும். இல்ல நிச்சயமா பங்கேற்கிற அளவுக்கு. ஆனால் அங்க ஒரு நிலைப்பாடற்ற தன்மை, கொள்கை ரீதியாக அங்க நிலைப்பாடற்ற தன்மை இருந்ததுனாலையும் நாங்க இங்க கொள்கை பிடிப்போட சனாதன கொள்கை பிடிப்போட மீண்டும் மீண்டும் சொல்ல போனா இந்த சனாதனம் எங்க எந்த வழியிலையும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு எங்க தலைவர் அம்மா ஒரு நிலையான நிலைப்பாடு எடுத்ததுனால அதை கன்சிடரே பண்ணல. அவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதோ அதேமாரி எங்களுக்கு அதிகபட்சமான சீட்டுகளை கொடுக்கறதோ இல்லை அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதோ அந்த கான்செப்ட் எல்லாம் அப்போ கொஞ்சம் வினபிலிட்டி கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது சார். அதனால போகலான்னு நினைக்கிறேன் விசிகா. இல்லை திமுக கூட கொஞ்சம் உறுதியாக இருக்கிற காங்கிரஸ் அங்கே முரண்பாடாக இருக்கும்போது கூட எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் ஒருபோதும் பின்னுக்கு வந்ததே கிடையாது. அது தலைவருடைய கொள்கை நிலைப்பாடு, அந்த கொள்கை டிசிஷன் அது. அதனால் அவர் ஒருபோதும் அந்த கொள்கையிலிருந்து